தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் எனவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Go for poll on 23rd of April. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் என 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை அறிவித்தார். On 23rd of April, 5 மாநிலங்களில் 824 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் இதில் மொத்தம் 17,40,00,000 பேர் வாக்களிக்க இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் மே 10ஆம் தேதி முடிவடையும் நிலையில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April and the counting shall be 4th of May 2026. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் வேட்புமனுவை திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் கூறினார். வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்களிக்க 5,67,00,000 பேர் தகுதி பெற்றுள்ளதாகவும் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்றும் கூறினார். 20 முதல் 29 வயதுக்குள் 1,05,00,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் இதில் 12,51,000 பேர் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சராசரியாக 756 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி வீதம் மொத்தம் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் 100% வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலையில் 5 வாக்காளர்களுக்காக வாக்குச்சாவடி அமைக்கப்படுவதாக கூறினார். In Tamil Nadu, Varusanad Hills in Theni district, polling officers travel 3 hours across difficult terrain to reach 5 electors. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 38 நாட்களே இருக்கும் நிலையில் அறிவிப்பு வெளியான உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததாக ஞானேஷ்குமார் அறிவித்தார். That the model code of conduct is applicable from now onwards. So actions taken prior to model code of conduct is the prerogative of the concerned government. இதனிடையே புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்றே தொடங்கும் நிலையில் வரும் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேரளாவிலும் மொத்தம் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அசாம் மாநிலத்தில் கடந்த முறை 3 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த முறை ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் கடந்த முறை 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த முறை 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. மொத்தம் உள்ள 294 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வேட்பாளர்கள் உள்ளிட்ட தேர்தல் குறித்த அனைத்து விவரங்களையும் ECI நெட் என்ற செயலி மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கார் உள்ளிட்ட வணிக நோக்கமற்ற வாகனங்களுக்கான ஆண்டு சந்தா வரும் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகளை அமைத்து 4 சக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணங்களை ஃபாஸ்டாக் மூலம் மத்திய அரசு வசூலித்து வருகிறது. அவ்வப்போது கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வரும் நிலையில் சில சுங்கச்சாவடிகளை ஒரு முறை கடக்கவே 100 ரூபாய்க்கும் மேல் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மற்றொரு இடியாக சுங்கச்சாவடிகளில் ஆண்டு கட்டணமும் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் கடப்பதற்கு ஆண்டு கட்டணம் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் நிர்ணயிக்கப்பட்டது. ஃபாஸ்டாக் ஆண்டு பாஸ் என குறிப்பிடப்படும் இந்த முறைக்கு ஆண்டு கட்டணமாக 3000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரே ஆண்டில் பாஸ் மூலம் நாட்டில் உள்ள 1250 சுங்கச்சாவடிகளை வாகனங்கள் கடக்க முடியும். இந்த திட்டம் அமலாகி 7 மாதங்களே ஆகியிருக்கும் நிலையில் அதற்கான கட்டணத்தை வரும் 1ஆம் தேதி முதல் 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு கட்டணம் செலுத்தும் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் தற்போது 56 லட்சம் பேர் வரை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ள நெடுஞ்சாலைத்துறை, ஃபாஸ்டாக் ஏற்கனவே பயன்படுத்தி வருவோர் ரஜ்மர் யாத்ரா ஆப் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய வலைதளத்திலும் ஆக்டிவேட் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு
தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு நடைபெற்றது. 828 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இது தொடர்பாக தேர்வு எழுதியவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே போடுற மாதிரி சம் தான் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வெளியே இருந்து அதிகமாக வந்திருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கேன்சல் பண்ணாங்களே, அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய படிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோ போன தடவை கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. இது தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான். டைம் பத்தல. போன டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக இருந்துச்சு. இந்த டைம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் இருந்துச்சு. இந்த டைம் பத்தலை. ஜிகேல கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் ரீசனிங் ஓரளவு டஃப்பாக கேட்டிருந்தான். போன கொஸ்டின் பேப்பரே கேட்டிருக்கலாமோன்னு தோணுது. நேபாளத்தில் விபத்தில் பலியான தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பெண்கள் உள்ளிட்ட 7 பேரின் உடல்களை கொண்டுவர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொள்ளாச்சி, தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 24 பேர் ஆன்மீக பயணமாக கடந்த 7ஆம் தேதி நேபாள நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அங்கு பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை காலை கந்தகி மாகாணத்தில் உள்ள மனகாமனா கோயிலில் வழிபட்ட பின் அங்கிருந்து 2 வாகனங்களில் காத்மண்டு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது சாலை வளைவில் ஒரு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 400 மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்தது. 10 பேர் போன வேன் வந்து நல்லா வந்துடுச்சு. 16 பேர் போன வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பள்ளத்தில் விழுந்துருச்சு. 7 பேர் வந்து ஸ்பாட் வந்து 7 பேர் வந்து எஸ்ஏஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இறந்தவர்கள் பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார், அவரது மனைவி மீனா, பாபு, தேவக்கோட்டையைச் சேர்ந்த அண்ணாமலை, அவரது மனைவி விஜயா, அவரது சகோதரி மீனாட்சி என்பதும் மற்றொருவர் தமிழரசி என்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த 7 பேர் உடல்களையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டு அங்கிருந்து அவர்களை நல்ல விதமாக இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உயிரிழந்த 7 பேரின் உடல்களையும் உடற்கூறாய்வுக்கு பின் விமானத்தில் சென்னை கொண்டு வந்து பின்னர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிமுகவுடன் தனது மனசாட்சியையும் பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அமைந்தகரையில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் நடைபெற்ற இஃப்தார் புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக ஆளும் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்படி நாடு முழுக்க நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஏதாவது கருத்து சொன்னாரா? இல்லை. திருவாளர் பழனிசாமி அவர்களிடம் நாம் கேட்பதெல்லாம் அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? அதுதான் வேதனையா இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திமுகவின் பெரிய பலமே பெண்கள் என்றும் இஸ்லாமியர்கள் திமுக உடனான உறவு தொடரும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. இந்த இயக்கம் தொடங்கினது முதல் உண்டான உறவு. நம்முடைய கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவருடைய காலம் தொட்டு பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இப்போ நாம் என தலைமுறையா தொடரக்கூடிய உறவு இந்த உறவு. நிகழ்ச்சியில் IUML தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பேசினர். காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கும்போது இடதுசாரிகளுக்கு ஒதுக்க முடியாது என்று கூறுவது நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்த நிலையில் தங்களின் வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. உங்களுடைய உரிமையை கேளுங்கள். மாண்பு முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, இருந்தால் கொடுப்பார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளை நின்றோம், பிறகு 63, பிறகு 41, பிறகு 25. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இடங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் தரல.
அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கோரிக்கை. திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இவ்வாறு கூறினார். அந்த கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு வேல்முருகன் பேட்டியளித்தார். அப்போது முதலமைச்சரிடம் 10 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வந்துள்ளதால் தங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். உங்களுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்து திரும்ப பெறுகின்ற நேரம் வரையில் இதுக்கு நேரம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார் என்று தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை எங்களுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் வரவில்லை என்றால் அதற்கு பிறகு எங்கள் அரசியல் தலைமை குழு கூடி முடிவெடுத்து நாங்கள் உரிய முடிவுகளை அறிவிப்போம். தங்களது கோரிக்கையை முதலமைச்சர் பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், விஜய் பாஜகவிற்கு அடிபணிந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்று எச்சரித்தார். அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிடும். திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு, எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் பேசி எரிவாயு சிலிண்டரை கேட்டு பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிக, தேமுதிக, இடதுசாரி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக திங்கட்கிழமை நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் லேசான மழையும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை தென் தமிழகம் மற்றும் வடக்கு உள் தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிறப்பு காவல்படை SP செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 4வது படைப்பிரிவு கோவை புதூரில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து காவல் பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இங்கு தளவாயாக இருக்கும் செந்தில்குமார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பெண் காவலரை கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்ற பெண் காவலரை உதவி ஆய்வாளர் புஷ்பா குமாரி மூலம் மீண்டும் அலுவலகத்திற்கு வரவழைத்து செந்தில்குமார் பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதுபற்றி பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் சிறப்பு காவல்படை தளவாய் செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. விசாரணையில் பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் செந்தில்குமாரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செந்தில்குமார் மீது கடத்தல், பாலியல் வன்முறை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பாலியல் உறவு கொள்ளுதல் உட்பட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் SP அந்தஸ்து வகிக்கும் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பது சக காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகளுடனேயே கூட்டணி என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தனித்து களமிறங்குகிறதா தாவேகா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். இந்த DMK இந்த 2 பேருக்கு நடுவுல தான் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு அரசியல் களம் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல் என அரசியல் கட்சிகள் பம்பரமாக சுழன்று பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் வரும் தேர்தலில் 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா என்பது முடிவாகாமல் இழுபறியாக இருந்து வருகிறது. காரணம், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாக அடிபடும் தகவல்கள்தான்.
அரசியல் எதிரியான திமுகவுடனும் கொள்கை எதிரியான பாஜகவுடனும் எந்நாளும் கூட்டணி இல்லை என ஆரம்பத்தில் திட்டவட்டமாக கூறி வந்த விஜய் அதிமுக பாஜக மீதான தாக்குதல்களை வலுவாக தொடுக்காததும் அதற்கு அடித்தளம் அமைத்தார். இந்த சூழலில் வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பதா அல்லது தனித்து களம் காண்பதா என மாவட்ட செயலாளர்களிடம் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணி செல்லலாம் என்றும் ஆனால் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல்கள் கசிந்தன. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக விஜய் நேற்று டெல்லிக்கு சென்றதும் கவனம் பெற்றது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து என்டிஏ கூட்டணியில் தவிக இணையலாம் என்ற யூகம் பரவியது. இந்நிலையில் தவிகவுடன் கூட்டணி பேசவே இல்லை என ஒரே அடியாக போட்டு உடைத்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு தவிகவுடன் கூட்டணி பேசவே இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இப்பதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க. நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறோம். தவிக தரப்பு விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் உடனேயே கூட்டணி என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நம்மை பொறுத்தவரையும் நமக்கு தன்மானம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னால் மட்டும்தானே தேர்தலுக்கு இன்னும் 38 நாட்களே இருக்கும் சூழலில் என்டிஏ மற்றும் தவிக தலைவர்களின் இந்த கருத்துக்கள் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிக இணையவில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ்பி பிள்ளை கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் ஜெயங்கொண்டம் மார்டன் கல்லூரி மாணவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர். 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியை வீழ்த்திய மாடர்ன் கல்லூரி அணி கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையம் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் 72 பறக்கும் படை குழுக்கள், 72 கண்காணிப்பு குழுக்கள் என்று மொத்தம் 144 குழுக்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம், நாமக்கல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை தேர்தல் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலூர் மாடல் என்று பெயரெடுத்துள்ள பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசிடம் தொலைநோக்கு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாததால் பொதுமக்கள் தொல்லைகளை அனுபவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். களத்தில் தவிக்கும் பொதுமக்களின் கோபத்தை உணர்ந்து மத்திய அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 3 முனை 4 முனை என்று எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான் எப்போதுமே போட்டி என்று அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நிலைய கௌதமி கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் வாக்கு வங்கியாக மட்டுமே தெரிவதாக கூறினார். என்னைக்குமே போட்டி இருக்கிறது அதிமுகக்கும் திமுகக்கும் மட்டும்தான். இப்போ புதுசா வந்தவங்க, நடுவில் வந்தவங்க மேபி மிஞ்சி போன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உருவாக்கலாம் தவிர. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வைக்கப்பட்டுள்ள கட்சி பேனர்களை அகற்றக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து அண்ணா சிலை, பெரிய கடை வீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த கட்சி விளம்பர பேனர்களை அதிகாரிகள் அகற்றினர். அரசியலில் ஸ்திரமற்ற நிலையில் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் விஜய் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை விழுங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார். பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி என்பது கடந்த 4 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையில் அவர் எந்த பக்கம் செல்வது என்பதை புரியாமல் ஒரு குழப்ப நிலையில் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது.
கேரள சட்டசபை தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 3 இடங்களில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி யாதவ், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடம்பெற்றுள்ளதாகவும் வரும் தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். மேற்கு வங்கத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி போட்டியிடாது என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். திருச்சி ஜி கார்னர் பகுதியில் உயர்மட்ட சுடற்பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு ரயில்வே துறை தடையில்லா சான்றிதழ் வழங்கியுள்ளது. மக்களின் 16 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று திருச்சி எம்பி துரை வைகோ மேற்கொண்ட தொடர் முயற்சியால் இந்த அனுமதி கிடைத்துள்ளது. இதன் மூலம் திருச்சியில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதோடு தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கும் மக்களின் பயணமும் பாதுகாப்பானதாக அமையும் என துரை வைகோ பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் தமிழக புதுச்சேரி எல்லையான வாழ்மங்கலம் சோதனைச் சாவடியில் காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமின்றி லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களையும் காவலர்கள் அதிகாரிகள் முழுமையாக சோதனை செய்தனர். இதேபோல வாஞ்சூர், சேஷமுலை, மானாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு எல்லை சோதனைச் சாவடிகளிலும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் பறக்கும் படை வாகனங்களை கடலூர் தேர்தல் அதிகாரி ஆதித்யா செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் 9 நபர்கள் கொண்ட குழு 24 மணி நேரம் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் என்றும் கூறியுள்ளார். 3 ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது கேஷ் மூமெண்ட்டோ இல்லை கூட்ஸ் மூமெண்ட்டோ இல்லைனா லிக்கர் மூமெண்ட் இருந்துச்சுன்னா இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பேசிஸ்லையும் இவங்களும் சோமோட்டோவாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு நம்ம கலெக்டரேட்லேயும் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். கோவை மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இரவு முழுவதுமாக தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளை கண்காணிக்க மொத்தம் 90 பறக்கும் படைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பான புகார்கள் தெரிவிப்பதற்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே குப்பரெட்டிப்பட்டியில் விவசாயி வீட்டில் நகைகளை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 11ஆம் தேதி முருகேசன் என்ற விவசாயி வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் 15 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் திருச்சியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்ற அமரன், கரூரைச் சேர்ந்த அருண்குமார், ஈரோட்டைச் சேர்ந்த தங்குதுரை ஆகியோரை கைது செய்து 8 சவரன் நகைகளை மீட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் குளஞ்சாவடி அருகே வடிகால் வாய்க்கால் திறந்து வைக்கப்பட்டது. மழைக்காலங்களில் நெய்வேலி சுரங்கத்திலிருந்து வெளியேறும் நீரால் வாலாஜா, பெருமாள் ஏரி நிரம்பி குளஞ்சாவடி அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துவது வழக்கம். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 81 கோடி ரூபாய் செலவில் தியாகவள்ளி பகுதியில் அருவாள்முக்கு வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டது. இதனை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் இட்டு செல்லுமாறு அரியலூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் பிற சிறப்பு முகாம்களும் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் புங்கனூரில் வீட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் புகையை சுவாசித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முரளி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை சர்வீஸ் செய்து வந்த நிலையில் மெக்கானிக்கின் ஆலோசனையின் பேரில் இரவு முழுவதும் வாகனத்தை இயக்கி வைத்திருந்தார். இதனால் வெளியான கார்பன் மோனாக்சைடு நச்சுவாயு தாக்கி அவரது தந்தை மற்றும் 3 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தவறான ஆலோசனை வழங்கியதாக கூறப்படும் மெக்கானிக்கை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீன தொழில்நுட்ப நிறுவனமான ஹுவாய் மீண்டும் இந்திய சந்தையில் நுழைய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய சீன எல்லை பதற்றம், அமெரிக்க விதித்த வர்த்தக தடைகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய சந்தையிலிருந்து ஹுவாய் மெல்ல விலகியது. இந்நிலையில் பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிப்கார்ட்டில் ஹுவாய் நிறுவனத்திற்கென ஒரு பாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் விரைவில் அறிமுகம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. பீகாரில் UPSC தேர்வில் வெற்றி பெற்றதாக பொய் கூறி ஊர் மக்களையே இளைஞர் ஏமாற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷேக்புரா மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் UPSC தேர்வு முடிவுகளில் அகில இந்திய அளவில் 440வது ரேங்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஊர் மக்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை கேட்டு முன்னாள் MLA விஜய் சாம்ராட் ரஞ்சித்குமாரின் வீட்டுக்கே சென்று சூட்கேஸ், பரிசு பொருட்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விசாரணையில் அந்த ரேங்கை பெற்றவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பது தெரியவந்தது. கரூர் நெரிசல் வழக்கில் டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் விஜயிடம் கேட்கப்பட்டது என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.
கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து 3ஆம் கட்ட விசாரணைக்காக ஒரு நாள் முன்னதாகவே டெல்லி சென்ற விஜய் நேற்று காலை 10:30 மணியளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றார். நெரிசல் தொடர்பாக கரூர் மாவட்ட நிர்வாகம் சமர்ப்பித்த சிசிடிவி காட்சிகளை சுட்டிக்காட்டியும் கடந்த 2 முறை ஆஜரான போது அளித்த வாக்குமூலங்களை ஒப்பிட்டும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்ததாக கூறப்படுகிறது. முந்தைய விசாரணைகளின் போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதில் திருப்தியாக இல்லாததால் மீண்டும் அந்த கேள்விகளை எழுப்பி விளக்கம் கேட்டதாகவும், விசாரணையின் போது அரசு அதிகாரிகள் கூறியவற்றை சுட்டிக்காட்டி காவல்துறை வழங்கிய அறிவுறுத்தல்களை தவேக நிர்வாகிகள் பின்பற்றினார்களா என விஜயிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயின் வாகனம் சென்ற வழி குறித்த கேள்விக்கு காவல்துறை வழிகாட்டுதலின்படிதான் சென்றதாக விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விஜய் தாமதமாக வந்தது குறித்து விசாரணையின் போது தவேக நிர்வாகிகள் கூறிய பதில்களில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாக சிபிஐ தரப்பில் கூறப்படும் நிலையில் தாமதத்திற்கான விளக்கத்தை மீண்டும் விஜயிடம் விசாரித்ததாக தெரிகிறது. இது தவிர தவேகவின் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததற்கும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியை தவேக நிர்வாகிகள் தொடர்புபடுத்துவது ஏன் என்றும், செந்தில் பாலாஜி மீது தவேக வைக்கும் குற்றச்சாட்டு உண்மை என்றால் அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பது குறித்தும் விஜயிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி ஆஜராகுமாறு செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் இந்த கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயிடம் காலை 11 மணிக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் உணவு இடைவேளை போக சுமார் 6 மணி நேரம் விஜயிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து மாலை 6 மணி அளவில் வெளியே வந்த விஜய் காரின் சன்ரூஃப் வழியாக எழுந்து நின்று தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். மூன்றாம் கட்ட விசாரணை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று விசாரணைக்கு அழைக்கப்படாததால் நேற்று இரவே டெல்லியிலிருந்து புறப்பட்ட விஜய் சென்னை வந்தடைந்தார். விஜயிடம் நேற்று பெற்ற வாக்குமூலங்களை இதற்கு முந்தைய வாக்குமூலங்களுடனும் ஆவணங்களுடனும் ஒப்பிட்டு பார்க்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தாலோ அல்லது கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ மீண்டும் சம்மன் அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்படும் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான குழுக்களை அதிமுக அமைத்துள்ளது. தொகுதி பங்கீடு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல தம்பிதுரை, தலவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால் உள்ளிட்டோர் அடங்கிய தேர்தல் பிரச்சார குழுவையும், தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய ஊடகவியலாளர்களை சந்திக்கும் குழுவையும் அதிமுக தலைமை அமைத்துள்ளது. சினிமா நடிகர்களை வைத்து இளைஞர்களை திசை திருப்ப பாஜக சதி செய்வதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நடைபெற்ற விசிக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதனாலதான் இப்ப புதுசா ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடலாம். சினிமாவிலிருந்து ஒருத்தனை கொண்டாந்து விட்டா அவன் மூலமா படிக்கிற பசங்களை வெளியில கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போய்விடக்கூடாது. மிக மிக நுணுக்கமான அரசியலை பாஜக செய்கிறது. அதை நாம் உடைக்க வேண்டும் என்றால் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பின்னால் நாம் அணிதிரள வேண்டும். மீனவர்கள் எப்போதும் திமுகவுக்கு தான் ஆதரவு அளிப்பார்கள் என மாநிலங்களவை MP கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கூறினார். தூத்துக்குடி நகர்ப்பகுதியில் உள்ள தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். எப்பொழுதுமே இந்த இயக்கம் ஒருவேளை அவர்கள் நம்மிடம் இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் மீதியானவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருப்பார்கள். அந்த மீனவ நண்பன், படகோட்டி போன்ற படங்களால் தங்கள் பக்கம் இழுத்து கொண்ட அந்த உண்டு. ஆனால் புதிதாக வருகிறவர்களுக்கு இந்த சமூகம் இடம் கொடுக்காது. கோவையில் உள்ள CRPF வளாகத்திற்குள் உள்ள சமையலறையில் காட்டு யானை ஒன்று புகுந்து அங்கிருந்த பொருட்களை சாப்பிட்டது. மேட்டுப்பாளையம் சாலை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் CRPF பயிற்சி கல்லூரி உள்ளது. அருகே வனப்பகுதி இருப்பதால் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பது வழக்கம். இந்நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கிருந்த சமையலறைக்கு சென்று அரிசி, மாவு உள்ளிட்டவற்றை சாப்பிட்டது. பின்னர் வனப்பகுதிக்குள் அந்த யானை சென்றது.
சிவகங்கை மாவட்டம் மேலப்பட்டியில் சொக்கன் கருப்பர் கோயில் காளையின் நினைவாக வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. 18 காளைகளை 162 வீரர்கள் குழுக்களாக பிரிந்து களம் கண்டு அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் LED டிவி, பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மாமூல் கேட்டு தராததால் மளிகை கடையை ரவுடி அடித்து உடைத்த காட்சி CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. சுக்காம்பட்டியைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் தண்டபாணி, அஞ்சலை தம்பதி மளிகை கடை வைத்துள்ளனர். அங்கு வந்த பாண்டி என்ற ரவுடி மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். அஞ்சலை தர மறுத்ததால் அவரது கூட்டாளி ஆதி பட்டாக்கத்தியுடன் வந்து பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் இருமல் மருந்தை உட்கொண்ட சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் மருந்து கடையில் மருந்து வாங்கி உட்கொண்ட சில நிமிடங்களிலேயே சிறுமிக்கு தலை சுற்றல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திலேயே அவர் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விதிமுறைகளை மீறி இருமல் மருந்தை விற்பனை செய்ததாக கூறப்படும் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறவிருந்த CBSE 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தொடங்கிய நிலையில் போர் பதற்றம் காரணமாக பஹ்ரைன், ஈரான், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் மார்ச் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் தொடர்வதால் 12ஆம் வகுப்பு தேர்வை முழுவதும் ரத்து செய்வதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்வு முடிவுகள் எந்த முறையில் மதிப்பீடு செய்யப்படும் என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் விதமாக இலங்கையில் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்வதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கார் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தலா 15 லிட்டர் எரிபொருள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்கு தலா 60 லிட்டரும், சரக்கு வாகனங்களுக்கு தலா 200 லிட்டர் எரிபொருளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுக்களை தடுக்க வாகனங்களுக்கு QR கோடு அடிப்படையில் எரிபொருள் நிரப்பப்பட்டு வருகிறது.